இருங்கம்மா, ஆரத்தி எடுக்க ஆள் வருவாங்க. ஆரத்தி எடுத்ததும் வாங்க என்ன. ஆ சரிங்கப்பா. சரி, நான் முன்ன போறேன். பசங்களோட வாங்க என்ன. ம் சரிங்கப்பா. ஏ டாக்டரே, இதோ வீடா? இவ்வளோ பெரிய வீடா? என் வீடுல என் அப்பாவோட வீடு இருந்தாலும் உங்களோட பாதை இந்த பூமியில பட்டதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. ரேவதி, லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டாங்களான்னு பாரு. நம்ம எங்கேயாவது பக்கத்தில் ஹோட்டலில் ரூம் போட்டு தங்கிக்கலாம். ஏங்க? ஏன்? நான் சொன்னதில் என்ன தப்பு? எதுக்கு இவ்வளோ கோப்படுறீங்க? அதானே, நம்ம தனியாக இதில் ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது நான் கூட நினச்சேன் இந்த 1 ஹவருக்காக நம்ம பே பண்ணியிருப்போம், அதனால தான் இதை யூஸ் பண்ணிக்கிறோன்னு. ஆனால் இது என்னது? இது எங்க அப்பாவோட பர்சனல் ஏர்கிராஃப்ட். இதுக்கு எதுக்கு நம்ம பே பண்ணோம்? சரி, அதை விடுங்க. எங்க வீட்டுக்கு நாங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். நீங்க என்னன்னா ஹோட்டல்ல போய் தங்குறேன்னு சொல்றீங்க. அப்புறம் எங்களோட தகுதிக்கு இதெல்லாம் அதிகம் இல்லை. உங்க தகுதியை நீங்களே உணரலீங்க. அதுக்கு யாரும் என்ன பண்ண முடியும்? உங்களையே நீங்க தாத்தி என்னைக்குமே பேசாதீங்க, சரியா? நீ ஏன் உன்னையே குறைச்சு மதிப்பிடுறேன்னு கூடிய சீக்கிரமே நான் கண்டுபிடிக்கிறேன். நீ என்னை விட்டு விலகி நிற்கிறதுக்கும் என்னை ஏத்துக்காம இருக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும்தான் நான் உன்னை இங்க கூட்டிகிட்டே வந்திருக்கேன். என்ன இங்க சத்தம்? ஒன்றும் இல்லை டாடி. அதை கூட அங்கே பார்த்து சொல்ல முடியலையா? அவரே ஒன்றும் சொல்லல. உங்களுக்கு என்னம்மா? ம். தம்பி, டாடி, என்னய்யா? அவங்களுக்கு இங்க சௌரியம் பார்த்தாதான் ஹோட்டல்ல தங்கிக்கிறாங்களாம். இனி வீட்டுக்குள்ள காலை எடுத்து வைக்கல, அதுக்குள்ளயா? நான் வந்து பாருங்கம்மா, பிடிக்கலைன்னா அப்புறம் உங்க இஷ்டம் போல பண்ணுங்க. டாடி, ஹோட்டலுக்கு அனுப்பல, உங்க இஷ்டம் போல வீட்டை மாத்திக்கலாம்னு சொன்னேன். ம், நான் அப்பா நல்ல புள்ள, வச்சு மிச்சிக்க தான் வேணும். தேங்க்யூ, தேங்க்யூ. ம். சரி போங்கம்மா, நான் கூட்டிட்டு வரேன். ம் தேங்க்யூ டாடி. கரகர வண்டி காமாட்சி வண்டின்னு போயிட்டு இருந்த ரயில் ஏனோ நின்றுச்சு. ஆ இதுக்கு மேலே போக தெரில. போக தெரியலையா, இல்லை கைகால் ஏதாவது வலிக்குதா? போக தெரியலன்னு தானே சொன்னேன். கை கால் வலிக்குது நான் சொன்னேன். வீட்டுக்குள்ளேயே இருந்து மருத்துவம் பார்த்து எப்படி சம்பாதிக்கலான்னு பிளான் பண்ணுறது. ஆ, எல்லாத்துக்கும் ஒர்க்கிங் ஹோம் இருக்கும்போது எங்களுக்கு இருக்கதா என்ன? ஆ, ம் அதானே. ம், நாங்கள் கெஸ்ட் ஹவுஸ்லேயே தங்கிக்கிறோம். அங்கேயாவது எங்களை கூட்டிகிட்டு போக முடியுமா? ஆ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லையா எங்கள் வீட்டில். கெஸ்ட்டு எல்லாருமே ஒன்றா தான் தங்குவோம். இங்கே தான் ஸ்டே பண்ணி ஆகணும். ஆ, அப்படின்னு எங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா என்ன? இருக்குங்க சார், இருக்கு. ஆ, அப்போ மேலே போகலாமே ரூம்க்கு. லக்கேஜ் எல்லாம் வந்துடும், யாரும் இங்கே தூக்கிட்டு போயிட மாட்டாங்க. எல்லாத்தையும் என்னை கட்டாயப்படுத்தியே செய்ய வைக்கிறீங்களா? இரு நான் வச்சுக்கடா. ம், தாராளமா தாராளமா. உங்களுக்கு இல்லாத உரிமையா? ம், மேலே. இப்போவே மேலே போகிறக்கெல்லாம் எனக்கு ஐடியா கிடையாது. எனக்கு இனி வயசு நிறையா இருக்கு. ஆமாம்மா, தாராளமா தாராளமா. 4-5 ஜெனரேஷன் எல்லாம் பார்த்துட்டு, கொள்ளு பேரன் பேத்தி எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் மெதுவாக போனால் போதும். ம், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். மேலே போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தீங்கன்னா சாப்பிட்லாம். அதுதான் சொல்ல வந்தானே தவிர மேலே போகிறத பற்றி நான் பேசவே இல்லைப்பா. டாக்டரே, சொல்லுமா, மேலே போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா, சாப்பிட்லாம், அப்புறம் ரெஸ்ட் எடுக்கலாம். நாளைக்கு எங்கேயாவது வெளியே போகலாம். வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? இல்லை, இப்போ நாங்கள் நின்றுக்குமே இந்த இடத்துல நாங்கள் மேலே போனதும் பனையில் ஊற்றி கழுவுவது தானே? பெனாயில் ஊற்றி கழுவணுமா? எதுக்கு? இல்லை, இப்போ நாங்கள் இங்கே வந்து நின்றுட்டோம், அதுக்கு இங்கே கழுவுவீங்க. அப்புறம் நாங்கள் ஸ்டே பண்ணுற ரூமு, நாங்கள் ஊருக்கு போன பின்னாடி வீட்டை ஃபுல்லாக பெனாயில் ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணுவீங்க தானே? எதுக்கு? அப்பா மட்டும்தான் இருக்காரு இந்த வீட்டில். அண்ணன் எப்போவாவது வந்துட்டு போவான். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் க்ளீன் பண்ணுவாங்க. நீயே சும்மா அதை பற்றியே பேசிகிட்டு இருக்க. இல்லை டாக்டரே, அதான் நாங்கள் வந்திருக்கோம்ல, அதுக்கு தான். நீங்கள் வந்தா என்ன? வீடு சுத்தமாக தானே இருக்கு. இல்லை, டேய், வேற யாரோ இவங்களை அப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அதான் இவ நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காடா. அதைத்தானே நானும் சொல்கிறேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவாங்கன்னு. இவ திரும்ப திரும்ப இப்போ க்ளீன் பண்ணுமான்னு கேட்டா, டாக்டரே. ஆட சுண்டலி, நாங்களாம் அப்பேற்பட்ட ஆள் இல்லை சுண்டலி. நீ போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா சுண்டலி. இப்போ அப்படித்தான் சொல்லுவீங்க, அப்போ நாங்கள் அந்தாண்ட போனதும் அப்படித்தான் பண்ணுவீங்க, எனக்கு தெரியாதா? அட போடி அரலூசு.
டேய் போதும்டா மச்சான், சத்தியமா என்னால் முடியலடா. எத்தனை நாள் கிளாஸ் அட்டன் பண்ணல, ஜாலியாக திரிஞ்சிட்டு இருந்துட்டு இப்போ நான் ஆன்லைனில் சொல்லித்தரவுமே இந்த போடு போடுறடா நீ நேரில் வந்தால் எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? ஐயோ கொள்றீங்களேடா கொள்றீங்களே. 10th பப்ளிக் எழுதுனா போதும், அப்புறம் எந்த கஷ்டமும் இல்லை, ஜாலி நீங்கள். அப்புறம் 12th இதே தான் சொன்னீங்க, காலேஜ்லேயும் இதே தான் சொல்கிறீங்க. முடியலடா முடியல. எத்தனை வருஷம்தான் இந்த புக்கை தூக்கிட்டே திரியிறது? இதுதான்டா ஜாலியான வேலை. இதை முடிச்சு நீ வெளியே போயேன் சாகிற வரைக்கும் வேலை பார்க்கணும்டா. அப்புறம் இங்கே மட்டும் என்னங்க சார் நடக்குது? இங்கே என்னடா கிளாஸ் ஒர்க்கு, அசைன்மெண்ட்டு, லேபு, ரெக்கார்டு. டேய் அப்படியே கேட்டகரி வெவ்வேறையாக இருக்குடா. கண்ணுக்கு குளிச்சு சைட் அடிக்க பொண்ணுங்களாவது இருக்கு. ஆனால் நீ வேலைக்குன்னு போயிட்டின்னு வச்சுக்கியே உட்கார நேரம் இருக்காதுடா. இல்லைனா மட்டும் இப்போ துறையா நிம்மதியாக உட்காந்து 4 வயசோறு திங்க விட்டுறாங்க. இல்லை சைட் அடிக்காரான் சைட்டு. லேபுக்கு போகிற நாளெல்லாம் சாப்பிட முடியறதில்ல தான். அதையும் நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் இப்போ யாருக்கும் பயப்பட வேண்டியது இல்லை. ஏதோ ரகலை பண்ணிக்கிட்டு நினச்ச நேரம் யாரோட டிஃபனை வேணாலும் எடுத்து லபாக் பண்ணிட்டு இருக்கலாம். வேலைக்குன்னு போயிட்டு அப்படி இருக்க முடியுமா? ஓபி அடிக்க முடியுமா? நீயே சொல்லு. நம்ம கொடுத்துருக்குற பேஷண்ட்டை நம்ம பார்த்து தானே ஆகணும். அதே தாண்டா இங்கேயும் பண்ணுறோம். என்ன எங்கள் கிளாஸில் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கோம், அவ்வளோதான். டேய் நீ வேணா பேஷண்ட்டை வச்சு கிளாஸ் எடுக்கும்போது அவன் முன்னாடியே நிற்கலாம்டா. நான்லாம் ஒரு நாள் கூட நின்னதே இல்லை. அதான் சாக்குன்னு எஸ்கேப் ஆயிடுவேன். நீ ஏன்டா அதையெல்லாம் பண்ண மாட்ற? சார் நீங்கள் போகிற போக்கில் அப்படியே என்னை கோத்துட்டு போயிடாதீங்க சார். ஓ ஆமாம்ல, நீ இப்போ வீட்டில் இருக்க. மறந்துட்டேன்டா, சாரி. அதேடா உங்கள் அப்பன் எங்கே பார்த்தாலும் வீடியோ வச்சு உங்களை கண்காணிச்சிட்டே இருக்காப்ல. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்தல்லாமே. இவ்வளோ அழுத்துக்கிட்டு எரிச்சலாக இருக்கிறவன் அப்புறம் இதுக்கூட இந்த ஃபீல்டுக்கு வந்தேன். உங்கள் அண்ணன் ராவண நாட்டு பிஸ்னஸ்ன்னு போயிட வேண்டித்தானே? அவங்களோட போகிறதுக்கு கிணத்துல வந்து சாகலாம் இவன் ஒருத்தன். டேய் நீ நினைக்கிறாப்பெல்லாம் உங்கள் அண்ணன் இல்லைடா. பிஸ்னஸ்ங்கிற பேரில் எங்கே வேணாலும் போயிட்டு என்ன வேணா பண்ணிக்கிட்டு ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாடா. உங்கள் 2 பேத்துக்கும் தான் அது தெரில. யாரு ராவணன்? அடப்பாடா, அந்த ஆளுக்கிட்ட மேனேஜர்லேருந்து ஆஃபீஸ் பாய் வரைக்கும் எல்லாரும் சிக்கிக்கிட்டு படுற பாடு இருக்கே. ஓ அப்போ அதையும் பார்த்து வெறுத்து போய் தான் இதுக்கு வந்தியோ? எங்கள் அப்பாவாவது சரி சந்தர்ப்பம் கிடைக்கட்டும் வச்சு செய்யலான்னு வெயிட் பண்ணுவார்டா. எங்கள் அண்ணா அப்படியெல்லாம் கிடையாது. எடுத்தோம் கவுத்தோம் தான், ஆன் த ஸ்பாட்டுக்கு பூத்தொட்டு போயிட்டே இருப்பான். என்ன பண்ணுறது, எங்களுக்கு கொடுத்து வச்சதான் அவ்வளோதான். நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் சார், என்ஜாய் பண்ணுங்கள். யாரு உனக்கு? ஜாலியாக வீட்டில் உட்காந்துட்டு ஃபங்க்ஷனுங்கிற பேரில் கட்டடிச்சிட்டு ஊராக சுற்றி திரியிற நீ இதை சொல்லலாமாடா? சொல்லுடா. என்ன பண்ணாலும் கரெக்ட் டைமுக்கு எல்லாம் டான் பண்ணிடுறோம்ல. இங்கே இருக்கிற கிட்லர் பார்த்தான்னு வீட்லேயே ஒன்று வச்சிருக்கியே, அப்புறம் அப்படி பண்ணி தான் ஆகணும். அதாண்டா முடியல. எல்லாம் அப்படி இப்படி தான் இருப்பானுங்களோ? நீங்களாம் எப்படிடா சமாளிக்கிறீங்க? அதெல்லாம் வித்த சார் வித்த. அப்புறம் எங்களுக்கு சொல்லுங்கடா சொல்லுங்க. எங்கள் அம்மா இருக்கா, எங்கள் தங்கச்சி இருக்கு, எங்கள் அக்கா இருக்கா எங்களை காப்பாத்துருக்கு, அதானே? அட போங்கடா. சரி விடுடா, நம்ம அப்பாங்க கஷ்டம் நம்ம அப்பா ஆகும்போது தான் நமக்கு தெரியும். அதனால சொல்லுடா, அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டியா? எங்கடா மச்சி மசிதே மாட்டான். எங்களோட பழகிற மாதிரி தான் எல்லாத்துக்கூடயும் பழகிற மாதிரி இருக்கு. சரி நீ முதல்ல டிகிரியை வாங்கு, அப்புறம் போய் அவன் முன்னாடி நில்லு, என்ன சொல்கிறா பார்ப்போம். அதுக்குள்ளே வேற எவனாவது குத்திக்கிட்டேன்னா சந்தோஷம்னு நினச்சிக்கடா. நீ அவளுக்கு கிடைக்காது, அவளுக்கு தாண்டா அன்லக்கி, நீ லக்கிடா. நல்லா பேசுறடா. நீ சிங்கிளாக இருக்கீங்கன்னா கடைசி வரைக்கும் இருக்கிறவங்களாம் சிங்கிளாக இருக்கணும் இல்லை? அப்புறம் எனக்கு கம்பெனி கொடுக்க ஆள் வேணும்ல. கிராதகா பாதகா. இப்படியும் போக மாட்டேங்குது, இப்படி காத்தானாலும் போக மாட்டேங்குது. எப்படி போக வைக்கிறது? ஆசைப்பட்ட இடமே நடக்க மாட்டேங்குது. நான் குட்டி சோபாவை கூட கொண்டு போய் நகர்த்தி என்னால் அங்கே போட்டு உட்கார முடியல. நான் இருக்கிறதே வேஸ்ட்டு. நான் எங்க ஆடு போயிடுறேன். ஆடை நீ தேடாதீங்க. எவ்வளோ ஆசையா நீ தெரியுமா? இதை கொண்டு போய் ரூம்ல போட்டு ஆச்சியா அழகழகா உட்காந்து சாப்பிடலான்னு வச்சு நீ எல்லாம் வீணா போச்சு. நான் எங்க உட்காந்து சாப்பிடுவேன்? எனக்கு நான் ஆடுமே இல்லையே, ஹெல்ப்
பண்ற கூட ஆளு வர மாட்டாங்களே. அடங்க பிடாரியா சிங்கிட்டு இருக்கு. அவ எங்க இங்க சினுங்கிறா? டேய், ஒரு நிமிஷம் இருடா, லைன்லயே இரு, வந்துட்டேன். எருமைக்கு கூட ப்ளூ கிராஸ் இருக்கு, எனக்காக யோசிக்க உயிரா இருக்கு. வெளிய சொல்லாம உள்ள அழுகுறேன்டா, வெள்ள மனசெல்லாம் இங்க கணக்கில்லடா. குட்டி பிசாசு, குட்டி பிசாசு, பாட்டெல்லாம் பாடிச்சு அப்புறம் என்னமோ மறுபடியும் சினுங்குது. என்ன பண்ணுதுன்னே தெரியலையே. அடச்சி, தொல்லைக்கு சிவனையும் காலேஜ்க்கே போய் தொலைஞ்சிடலாம். ஹாஸ்பிட்டலில் கூட எத்தனை பேஷண்ட் இருந்தாலும் பார்த்தரலாம். இவ தொல்லை தாங்க முடியலப்பா. ஓ, இதுக்கு தான் மேடம் அழுதுட்டு உட்காந்துருக்கா. நான் வந்தது கூட தெரில. என்ன கொண்டாந்து போட்டாச்சுல, நீ உட்காருங்க மகாராணி, உட்காருங்க. நல்லா ஒழுங்கா உட்காரு. ஆடிட்டே விழுந்துடாதப்பல லூசே. டான்ஸு சாப்பிட்றியா? என்னது அது? தக்காளியில சீனி போட்டிருக்கேன். ஓ, உங்க ஊர்ல இதுதான் ஸ்நாக்ஸா? நல்லா இருக்கும், விட்டமின் சி. ஓ, நல்லா புளிக்கும், உன்னோட என்ன சாப்பிட நல்லா இருக்கும். சாப்பிடுறியா? இல்லம்மா, இல்லை வேண்டாம். இல்ல, உனக்கு காத்திட்டு சாப்பிட்டா எனக்கு வயிறு வலிக்கும்ல. அதானே பார்த்தேன், பின்ன தர நோக்கத்திலேயே கேட்குறேன். இல்ல நானும் ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டு பழக்கம். நானும் புட்டு கேளு. நிஜமாதான். சரி, எனக்கு ஒன்றும் வேண்டாம். கால் ஒழுங்கா கீழே போட்டு உட்காரு. ம், என்ன போ, உங்க ரூமுக்கு போய் உட்காரு. அங்க கொண்டு வந்து போட்டா இத. நானா ரேக்கா தூங்கா. ஓ, அந்த சுண்டலி இங்க வந்து நம்மள தொந்தரவு பண்ணுதா? விட்டுங்கியா? இல்லம்மா, இல்ல, நீ சாப்பிடு. ம், சாப்பிட்றதுக்கு வேற ஒன்றும் இல்லையா என்ன? தெரியல, எனக்கு இது போடும். ஏன் எங்க வீட்டுல இருந்தா நீ சாப்பிட மாட்டியா? ம், ஓசிலாட்டினாங்க அப்படியே சொல்லுவீங்களா? அடா நேனா. யாருன்னு அப்படி சொன்னா? சொல்லுவாங்க. அதான் யாரு? நீங்க உங்க வீட்டுல இருக்கவங்கலாம் அதான். ஓ, அதுக்குன்னு தக்காளி, காபி பொடி, சர்க்கரை எல்லாம் வச்சு நாங்கள் ஸ்க்ரப்பாக தான் யூஸ் பண்ணுவோம். அதை போய் சாப்பிடுவியா? ஏதோ ஒன்று. இல்லை, வந்தது என்னன்னா நான் நின்று எடுத்த பெனாயில் ஊற்றிக்கிடுவீங்களான்னு கேட்டேன். இப்போ என்னடானா சாப்பிட்றதுக்கெல்லாம் நாங்கள் திட்டுவோம்னு சொல்கிறேன். எங்களை பற்றி என்ன நினச்சிட்டேன்? இல்லை யாரும் நான் அப்படிலாம் நடத்துனாங்க. ஏன் இப்படிலாம் பேசுகிற? ஏய், இங்கே அழுதுகிட்டே இருக்காத. இவ்வளோ நாளாக எங்கள் கூட இருக்க, எங்களை புரிஞ்சுக்கலையேன்னு கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஆஹா, மேடம் தூங்கியாச்சா? சாப்பிடலாம் நல்லா கூப்பிட வந்தேன், இப்படி பண்ணிட்டாங்களே. சரி, அப்புறம் எல்லாம் கார்டனை ரவுண்ட் அடிச்சு காலெல்லாம் வலிச்சிருக்கோம். கிழக்கையும் மேற்கையும் தெற்கையும் வடைக்கும் மாற்றி மாற்றி நடந்து அப்படி என்னதான் யோசிப்பாளோ அப்பப்பா. வாயிலேருந்து ஒரு வார்த்தையை வர வைக்கிறதுக்குள்ள நம்ம பரலோகம் போட்டு வந்துடணும். இங்கே இவ்வளோ பெரிய பெட் கிடக்கு, அங்கே ஒரு பெட் கிடக்கு, அதெல்லாம் வேண்டாமா மேடம்க்கு? கீழே படுத்துருக்கு, கீழே நல்ல ஜன்னி வரட்டும், ஜன்னி. அவன் மூஞ்சியும் பாரு, அப்படியே ஒன்றும் தெரியாத பாப்பா போட்டாலும் தாப்பாங்கிற மாதிரி தைச்சிக்க வேண்டியது. அப்படின்னு தான் சில கேரக்டருக்கு இருக்குது. ஆனால் இது இருக்கே, ஐயோப்பா. ஆனால் தூங்கும்போது கூட அழகாக தான் இருக்கேன். கிச்சன்ல சீனி சக்கரை எறும்புதான் சமைக்குது. ஓ, நான் ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்டேன். ஆஹா, வேணா சொல்லிடுச்சு. பாவம் இல்ல சீனி சக்கரை. ஆஹா, ஆடுமே போலனா தனியா எப்படி சமைக்கும்? அடா தின்னு அப்புறம் பேசு. மிஸ்ஸஸ் அடம்பு அட எப்ப படும்? மிஸ்ஸஸ் எறும்பா? மிஸ்ஸஸ் சீனிவாசன் அட உங்க அம்மா. ஓ, அவங்களா? எப்ப படும்? வருவாங்க வருவாங்க. எப்போ? நைட் வருவாங்க, நைட்டு. நைட்டா? ஆமாம்மா. ஏன் நைட் நான் தூங்கிடுவேன்ல, அப்ப வந்து நான் எப்படி பாப்பேன்? ஓ, நீ நல்லா தூங்கி எந்தி. அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்.
ஓ நான் எந்திக்கக்குள்ள மிஸ்ஸஸ் எறும்பு போயிடுமா வேலைக்கு? போகாம நான் இருக்க சொல்றேன். நீ இப்ப பேச்ச மாத்தி பேசுறல, நான் என்ன கேட்டிருந்தேன்? அதுக்கு நீ பதில் சொல்லு. நீ சொன்னீனா தான் நான் மிஸ்ஸஸ் எறும்பு கிட்ட சொல்லுவேன் அதை இருக்க சொல்லி. சொன்னாட்டா சொல்லுவியா? ஆமா. ஏப்ல அலற? ஒண்ணும் இல்ல. ம், என்னடா? வீட்டுக்கு யாராவது வருவாங்களா? யாராவதா? யார் வரணும்? யாராவது? அதான் லூசு பக்கி, எல்லாரும் வீட்டில் தானே இருக்கோம், இனி யார் வரணும்? இல்ல, உங்க வீட்டுக்கு ஆடாவது வந்து என்னை திட்டுவாங்க, என்னை வீட்டை விட்டு முடிக்க விடுவாங்க. யாரும் வரமாட்டாங்க அம்மு. அப்படியெல்லாம் உன்னை இங்கேருந்து அனுப்ப முடியாது. சீனிவாசன் வச்சதுதான் இங்கே சட்டம். அதுக்கப்புறம் சேகர். நிஜமாவா? ஆ, எறும்ப விட ஆடாவது வெளியால வந்தா அவங்க பேச்சு கேட்டு எறும்பு நீ வெளியே அனுப்பிடுமா? டாக்டர் அவங்க பேச்சு கேக்குமா? என்னாச்சு இவளுக்கு? இதையே திரும்ப திரும்ப கேட்குறான். அப்போ அப்படி யாரும் நடந்திருக்காங்கன்னு தானே அர்த்தம். அதை கேட்டாலும் சொல்ல மாட்டா. யாராமும் அப்படியெல்லாம் பண்ணா உன்னை? ஆ, யாராவது அப்படி பண்ண முடியுமா சொல்லு? எல்லாருக்கும் சுயபுத்தி இருக்குல்ல. ஆ, நீ சேகர் என்ன எங்கள் அப்பாவை நம்பி தானே இங்கே வந்த. எங்கள் 3 பேர்த்த மீறி யாரையும் உங்கள் 2 பேர்த்தையும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, சரியா? ம். என்னாச்சு? இல்ல, திடீர்னு எங்களை ராத்திரியோட ராத்திரியா உங்க வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்கன்னா நாங்க ஊர் பேர் தெரியாம இங்க வந்து இருக்கோம்ல, நாங்க எங்க போறது? அதான் கேட்டேன். மொத்த லூசு கிறுக்கி மகளே, உன்னை தாண்டி திரும்பி திரும்பி கேட்குறேன். ஏன் இப்படியெல்லாம் கேட்குறேன்னு அதை சொல்கிறியாடி? சரி, எங்கள் கூட அன்னைக்கு அங்கே பாட்டி வீட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தியா? அப்புறம் இந்த 2-3 நாள் அங்கே ஹோட்டலில் தங்கியிருந்தம்மா. அப்பெல்லாம் கேட்காத கேள்விய இப்போ ஏன் கேட்குற? என்னாச்சு உனக்கு? அடலாம் அது பாட்டி வீடு, அது ஹோட்டலு, காசு கொடுத்துட்டு இருந்தோம். நீங்க காசு கொடுக்கல, இது உங்க வீடு இல்ல, உங்களுக்கு தானே உரிமை இருக்கு. அதான். வர்ற ஆத்திரத்துக்கு தூக்கி போட்டு மிதிக்கலாமான் இருக்கு. உன்னையே தானே திரும்பி திரும்பி கேட்குறேன், சொல்லவே மாட்றா. செல்லம்போல கொஞ்சம் தேவக்கிட்ட காரியம் சாதிக்க முடியும்னு பேசிட்டு இருந்தா நம்மளையே என்னடா செய்தின்னு கேட்குறா. தென்றலே தென்றலே மெல்ல நீ வீசு, பூவுடன் மெல்ல நீ பேசு. தென்றலே தென்றலே மெல்ல நீ வீசு, பூவுடன் மெல்ல நீ பேசு. கரையின் மலைகள் நதையும் தூங்கும், கவலை மறந்து தூங்கு. இரவின் மடியில் உலகம் தூங்கும், இனிய கனவில் தூங்கு. அம்மோ, ரேகாங்க ஏன் இப்போ தூங்குறாங்க? பகல தூங்க மாட்டாங்களே? நீண்டா பகல்ல நைட் மாடி ரூமை வச்சிருக்க, நான் ஏதாவது கேட்டேனா? சொல்லுப்ல. 2 பேரும் பேசி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தோமா, ஆட்டேண்டாளா ஆட்டா ஆட்டா தூங்கலாம். ஓ, ஃபீல் பண்ற அளவுக்கு என்ன பேசின? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லையே. ரேகாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலையா? ஃபீவர்டெல்லாம் இல்லை, குளிச்சாளா, டேப்லெட் போட்டிருக்கா, சரியாயிடுவா. இவ பேசுறதே ஹைக்கூ கவிதை தான். அங்கே என்ன நிலவரம் தெரியல, போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரலாமா? அம்மோ, வா போய் அவங்கள ஒரு எட்டு பார்த்துட்டு வரலாம். வேணா, தூங்கலாம், சரியாயிடும். சரி வா, போய் ஒருக்க பார்த்துட்டு சமைச்சிட்டாங்கன்னா சாப்பிடலாம், வா. இல்ல, ம் அடே ம் சண்டை போட்டியா? அடிச்சியா? திட்டினியா? ம் சும்மா பயந்துக்கிட்டு அழுதுகிட்டு எமோஷன் ஆகிக்கிட்டேண்டா, அவ தண்ணி மாத்துருவா. அடா எமோஷன் ஆனால் தண்ணி வாத்துருவாங்களா? ஏய், என்ன சொல்ற? இவ்வளோ நேரம் சொல்ல புரியல, அவ பீடிச்சு. நான் அப்பல இருந்து கேட்குறேன், அப்புறம் ஒழுங்கா சொல்ல வேண்டியது தானேப்ல. ஏன் அப்புறம் தனியாக விட்டுட்டு வந்த? அவ குளிச்சுட்டா, தூங்கா. நான் எவ்வளோ நேரம் தனியா இருக்கேன், அதான் வந்தேன். இல்லை, பேக்ல சேஃப்டி கேப்பும் வச்சுருப்போம், இருந்துச்சு. அது இல்லை லூசே. உனக்கு அவங்க அம்மா எப்படி கணிச்சிட்டாங்க உன்னை? நீ ஏண்டானா? அது எங்க வீடு,
இது உங்க வீடு இல்ல, அதான் பாத்துக்கலாம். நாளைக்கு போயிடுவோம்ல நாங்க. போப்பல லூஸு, நாளைக்கு முதல்ல யாரும் நான் அனுப்புறேன்னா கிறுக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. வா. என்ன அழகா தூங்குறாங்க அப்பா. செம்பொன் சிலையோ இவள் ஐம்பொன் அழகோ, பிரம்மன் மகளோ இவள் பெண் பால் வெயிலோ, நான் உன்னை போன்ற பெண்ணை கண்டதில்லை, என் உயிரில் பாதி யாரும் கொன்றதில்லை. ஆமா, நைட் எல்லாமே விழுந்து விழுந்து யோசிச்சு அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படி பிளான் பண்ணி மெயில் அனுப்புவோம். இது என்ன பகல் இப்படி தூங்கிட்டு இருக்கு? என்ன விஷயமா இருக்கும்? டாடி ஏண்டானா ரொம்ப நாள் கழிச்சு என் வீட்டுக்கு பொன் பிள்ளைங்க வந்திருக்காங்க, அவங்கள அப்படி பார்த்துக்கணும் இப்படி பார்த்துக்கணும்னு வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு அப்படியே விருந்தெல்லாம் தடபுடலாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அங்கே இங்கே என்னடானா இப்படி சவுந்து போய் தூங்குறாங்களே. அப்படி ஒன்றும் பஸ்ஸு ட்ரெயின்னு மாறி மாறி ரொம்ப நேரம் டயர்டாகிற அளவுக்கு உட்காந்துக்கிட்டெல்லாம் ட்ராவல் பண்ணலையே. ஈஸியாக அதுவும் படுத்துக்கிட்டே கூட வரலாம். சுண்டலி கூட படுத்துட்டு வந்துச்சு, இப்போ ஜாலியாக உட்காந்து பராக் பார்த்துட்டு வந்தா. அப்புறம் இப்படி அசதியாக இருக்கா? ஒருவேளை ரொம்ப நாள் தூங்காத தூக்கம்லாம் இங்கே வந்து தூங்குறாளோ? எல்லாரும் மாமனார் மாமியார் வீட்டுக்கு வந்தா தூக்கமே இல்லாமல் விடிய விடிய விழுந்து விழுந்து வேலை பார்ப்பாங்க. ஏன் ஆள் என்னடானா நல்லா தூங்குது. நீங்கள் இப்படி இருங்க செல்லக்குட்டி, நீங்களாவே இருங்க. யார் வந்து நம்மளை கேள்வி கேட்குறது? இது நம்ம வீடு மாட்டு கையில், இது நம்ம வீடு தான், நம்ம இஷ்டம் போல தான் இருக்கணும். நல்லா தூங்குங்க. பசி எடுத்தா சொல்லுங்க, நான் சாப்பாடு கொண்டு வந்து தரேன். ஐயோ, என் மடியில் படுத்துருக்காங்க, அதுவும் என் வீட்டில் அப்படிங்கும்போது எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கு. ஒருவேளை உடம்புக்கு ஏதாவதா? இல்லையே, காய்ச்சலாம் எதுவும் இல்லை. அப்புறம் இங்கே வரும்போதே இஷ்டம் இல்லாமல் தான் வந்தாங்க. அப்படி பார்த்தா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு என் கூட சண்டையில் போட வந்திருப்பாங்க. ஏன் தூங்கணும்? ஐயோ, ஒன்றுமே விளங்கலையே. எழுப்பி கேட்டுடலாமா? ஓ. டாடி ம். டாடி, நான் உங்ககிட்ட நிறைய பேசணும். ஓ, மடியில் படுக்க வச்சிருக்கவும் அவங்க அப்பா நினச்சிட்டாங்க போல இருக்கு. டாடி, ம். நான் உங்ககிட்ட சொல்லாம நிறைய மறைச்சு வச்சிருக்கேன். அப்படி என்னவா இருக்கும்? ஒருவேளை நம்ம விஷயமா இருக்குமோ? டாடி, ம். சொல்லட்டுமா? சொன்ன கோச்சிங்களா? ம். சரி, நான் கனவுல கனவுல? அது